இன்றைக்கி தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் 3 செம்பளவு தண்ணி வச்சு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு 2 கப் அளவு அரிசி எடுத்து நல்லா வேக விடுறேன். கஞ்சிக்கு நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வேக விட்டுட்ருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூடு ஒரு கைப்பிடி அளவு, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 3 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி சேர்க்கறதுன்னு நான் சொல்கிறேன். சாதம் நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜ் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறணும். இது நல்லா குழஞ்சி வரும்போது நான் அதை காட்டுறேன். இப்போது நல்லா குழஞ்சி வருது. அதில் வெள்ளைப்பூடை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு போட்டதும் வெள்ளைப்பூடு நல்லா குழஞ்சி வரணும். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நல்லா வெந்து நல்லா மசிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். இது வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு வாயு பிரச்சனை போயிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கஞ்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்க இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுரக்கும், வாயு பிரச்சனை போயிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். குக்கரில் செய்கிறீங்கனாலும் இதே மெத்தடு தான். அளவு தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க.